அல்லேலூயா. யோசேப்பின் மேல் கர்த்தர் தரிசனம் வைத்தார். முதலாவது ஒவ்வொரு மனிதன் மேலும் கர்த்தர் வைக்கிறது தரிசனம். அது உலக மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பின் மேல் கர்த்தருடைய தரிசனம் இருந்தது. ஹல்லேலூயா சொல்லமா. யோசேப்பின் மேல கர்த்தருடைய தரிசனம் அவன் மேல் வைத்ததுனாலதான் ஆண்டவர் சொப்பனத்தையே யோசேப்புக்கு கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தின் மித்தம் எத்தனையோ பாடுகளை அவன் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. அதே போல நாம் வேதாகமத்தில் வாசிச்சு பார்க்கும் பொழுது கூட யோசேப்பு ஒரு கனி தரும் ஒரு செடியா இருந்தாரு. அந்த கனியுள்ள மரங்களுக்கு தான் கல்லடி விழும். அதே போலதான் யோசேப்புக்கு நிறைய யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய போராட்டங்களை அவர் இடங்களிலுமே ஆண்டவர் யோசேப்போடு கூட கர்த்தர் கூட தான் இருக்கிறார். நிறைய பேர் கேட்கலாம், சிஸ்டர் நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேனே, நான் ஆண்டவருக்காக வார்த்தையின் பிரகாரமாக நான் நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துக்கம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த அவமானம் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த கலக்கங்கள் இருக்கலாம். தேவ ஜனமே இந்த நாட்களிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நான் சொல்கிறேன். கர்த்தர் யோசேப்பு கூட தாங்க இருந்தாரு. கூட இருந்தவர் தான் குழியில தள்ளப்பட்டார். கூட இருந்தவர் தான் அவருடைய வஸ்திரம் உரிந்து போடப்பட்டது. கூட ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. குழியில தள்ளப்பட்டாங்க. யோசேப்பு கூட தான் இருந்தாரு. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தாரு. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரு. யோசேப்பு கூட தான் இருந்தாரு. போர்த்திபாரன் வீட்டில உண்மை உத்தமமாய் வேலை செய்த இடத்துல வீணாய் பழி சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. வீணாய் பழி சுமத்தப்பட்டது. ஒன்றுமே அறியாமல் எந்த தப்புமே செய்யாமல் இருந்த அவர் மேல வீணாய் பழி சுமத்தப்பட்டாங்க. பழி சுமத்தப்படுகிற நேரங்களிலே கூட கர்த்தர் யோசேப்போடு கூட தான் இருந்தாரு. அந்த பழி அப்படியே போகாத அங்கிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டாங்க. ஒரு